நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே. நீரில்லாமல் நான் வாழ முடியாது.
அமைதலாக உட்கார்ந்து இருக்கிற நேரங்களில், இரவில் தூக்கம் வராமல் ஒரு வேளை இருக்கிற நேரங்கள், இதெல்லாம் ரொம்ப சத்தமாக பாட மாட்டேன், ஜெபத்தில் பாடுவேன். இதை நான் என் வாயில் முணுமுணுத்து கொண்டே இருப்பேன். உதாரணத்துக்கு என்னுடைய 50வது ஆண்டு ஊழிய நிறைவு அந்த இதுக்காக ஒரு பாடல் நம்ம 2 வாரத்துக்கு முந்தி வெளியிட்டோம். அந்த பாடல் கூட இந்த ரகத்தை சேர்ந்தது தான். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே. இது ஒரு மனிதனை பார்த்து உற்சாகப்படுத்தி விசுவாசத்தை தூண்டி பாடுகிற பாடல் அல்ல, டைரக்டா தேவனை நோக்கி பாடுகிற பாடல்கள். அதனால நீங்க கூட நேரம் கிடைக்கும் போது இது போன்ற பாடல்களை என்ன செய்யுங்க, தனியா தொகுத்து வைத்து நீங்க உங்க ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கூட போட்டு கேட்கலாம். அது ஆண்டவரோடு உங்களை இணைப்பதற்கு, உலகத்தின் கவலைகள் பாரங்களை மறந்து நம்முடைய இருதயமும் ஆண்டவருடைய இருதயமும் ஒன்றாக இணைவதற்கு இது போன்ற பாடல்கள் நமக்கு உதவியாக இருக்கும். குறிப்பாக சங்கீதங்கள், பெரும்பாலான சங்கீதங்கள் இது போன்றது தான். அது எல்லாமே சங்கீதக்காரனுடைய ஜெபங்களைத்தான் அவன் பாடல்களாக பாடியிருக்கான். ஓகே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த பாடல் ரொம்ப ஒரு சமீப காலங்களில் அநேக மக்களுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு பாடல். பல மொழிகளில் இந்த பாடலை மொழிபெயர்த்து வைத்திருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான காரியம். இந்த பாடலினுடைய சுருக்கமாக ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இருக்கிற இடத்துல மைக் ஆன் பண்ணாமலே நீங்கள் சொல்லிக்கோங்க. அவரே என் எல்லாம். நான் சொல்கிறக்கூடிய உங்களுடைய விரல் அப்படி மேலே பார்த்து காட்டி அவரே என் எல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரும் வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. அவரே என் எல்லாம். He is my everything. He is my everything. இந்த பாடல் தமிழில் ஒரு பாட்டு தெரியுமா? எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவேன்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது கூட ஆங்கிலத்தில் அந்த பாடல் அப்படித்தான். He is my everything, He is my all. அருமையான ஒரு பாடல். ஸோ அந்த வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக்கோங்க. அவரே என் எல்லாம். He is my everything. உலகத்தில் ஒரு மனிதன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான வெற்றிகரமான ஒரு அறிக்கை இது. தேவன் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு எல்லாம். எவ்ரிதிங் ஹீ இஸ். மற்றதெல்லாம் குறை உள்ளது. 100க்கு 100 அவர் தான். மனைவி, கணவன், உற்றார், உறவினர், பிள்ளைகள், பெற்றோர், சொந்தம், பந்தம் எல்லாமே ஒருவேளை 99% இருக்கலாம். ஆனால் 100க்கு 100 நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருப்பவர் நம்முடைய கர்த்தராகிய தேவன். இதிலிருந்து நான் உங்களுக்கு வழக்கம் போல சொல்லுகிற 3 குறிப்புகளை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அப்படின்னா என்ன? சூழ்நிலைன்னா என்ன? இருள், கண்ணீர், வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், இதெல்லாம் சூழ்நிலைகள். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சூழ்நிலைகள். இதுல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். இப்ப நம்ம பாடணும்ல, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படின்னா இது ஒரு ஆழமான தாகம். ஆண்டவரே, நீர் என் கூட இல்லைன்னா நான் ஒரு செத்த பிணத்திற்கு சமானம் அப்படின்ற அர்த்தம். அது நீர் இல்லாமல் நான் சரீரத்தில் வாழலாம், ஆனா உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணுங்கிற வார்த்தையின்படி யாரும் வாழ முடியாது. நீங்க நிறைய பேர் பாருங்க, இயேசு அறியாதவங்களை கேளுங்க, எப்படிங்க இருக்கிறீங்க, எப்படி வாழ்க்கை போகுதுன்னா, ஏங்க வாழ்க்கை நரகமா இருக்குதுன்றாங்க. ஏன்னா நரகத்துல இயேசு இருக்க மாட்டார். ஏன் அவங்க வாழ்க்கையை நரகமா நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்க வாழ்க்கையில யார் இல்லை? இயேசு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள்,
ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். இந்த தாகத்தோடு அவரையே நம்முடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. சரி, அவர் நமக்கு யாராயிருப்பார்? எக்கச்சக்கம் நூற்றுக்கணக்கில் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆன்லைன் ஜெபத்தில் எவ்வளோ அதிகம் சொல்ல முடியும்? சுருக்கமாக 3 காரியங்களை சொல்லுது. அவர் நமக்கு யாராக இருப்பார்? நம்பர் 1, நம்முடைய இருளை நீக்குகிற ஜீவ ஒளியாக இருப்பார். நம்முடைய இருளை நீக்குகிற ஜீவ ஒளியாக இருப்பார். ஒளி எப்போ தேவைப்படும்? நமக்கு இருளான நேரத்துல தான் நமக்கு ஒளி தேவைப்படும். இப்போ நான் பேசுறேன், வெளிச்சத்துல பேசிட்டு இருக்கிறேன். கடந்த வாரம் நான் பேசும்பொழுது கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் பேசல, நார்மலா பேசினேன். ஆனா இந்த வாரம் எனக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் நிமித்தமாக அதிகப்படியான ஒளி என் கண்களில் பட முடியாது. ஆனா நல்ல அதுக்காக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டும் நான் பேச முடியாது. கண்டிப்பாக வாழ்க்கையில ஒளி தேவை. இருளான நேரத்துல நமக்கு வெளிச்சம் தேவை. அதனால தான் அங்க சொல்றாரு, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என்ன ஒரு அற்புதமான வரிகள் பார்த்தீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல எப்படி சொல்றார்? ஜான் சாப்டர் 8 verse 12. இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வெளிச்சத்தை அடைந்திருப்பான் என்றார். நல்லா கவனிங்க. நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ வெளிச்சத்தை அடைந்திருப்பான், ஒளியை அடைந்திருப்பான். அப்ப இது இந்த பல்பு போட்டு வருகிற அந்த ஒளியை குறித்து அவர் பேசல, வாழ்க்கையின் வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு அநேகர் பிரம்மாண்டமா அலங்காரமான விளக்குகள் உள்ள வீட்டுல வெளிச்சத்துல வாழ்வாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் இருண்டு போயிருக்கும். வாழ்க்கைக்கு வழி தெரியாம திண்டாடிட்டு இருப்பாங்க. சமாதானத்திற்குரிய வழி தெரியாம தடுமாறுவாங்க. காரணம், அவங்க ஜீவ ஒளியை அறியவில்லை. இந்த ஒளின்னு நான் சொல்லும் பொழுது இந்த ஒளியை நீங்க நினைக்க கூடாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒளியை குறித்து அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 119 105 சாம் 119 verse 105 அதுல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன? என் பாதைக்கு என் கால்களுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தெருவில் நடந்து போறோம், அதுக்குரிய வெளிச்சத்தை குறித்து சொல்லல. நம்முடைய வாழ்க்கையின் பாதை, அதுல நாம நடக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்கு என்னவா இருக்குது? வெளிச்சமா இருக்கு. இதுதான் வித்தியாசம். மக்கள் இந்த ஜீவ வசனத்தை அறியாததுனால அவங்க தடுமாறி இருள்ல வாழ்றாங்க. அதனால இந்த பாடல் எழுதினவர் மிக அற்புதமாக அதை எழுதியிருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் மனம் திரும்பாத ரட்சிக்கப்படாத போது தமஸ்குவை நோக்கி போறார். ஆனா நடுப்பகல்ல சூரியன்ல இருந்து ஒரு வெளிச்சம் அவரை சந்திக்குது. அவர் கண்கள் 1-2 நாட்கள் குருடாக மாறுறார். ஆனா அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசு யார் என்பதை அறிந்து கொண்டார். பாருங்க, ஆவிக்குரிய இருளோடு அவர் தமஸ்குவை நோக்கி பயணம் செய்கிறார். அந்த நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய கிருபையினால தன்னுடைய வெளிச்சத்தை அவன் மேல வீச வைத்து அவனுடைய மனக்கண்களை திறந்து அவன் கேட்கிறான், நீர் யார்? நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதாங்க வெளிச்சம். தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்பதும் தான் ஜீவ வெளிச்சம். அதை சவுல் அங்கே கண்டு கொண்டார்.
நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜான் நியூட்டன் மாபெரும் தேவ மனிதர். ஆனால் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் தேவ மனிதராக வாழலை. இந்த கருப்பு இன மக்களை வாங்கி சந்தையில் அடிமாடு மாதிரி விற்கிற ஒரு வியாபாரியாக இருந்தார். இதை பற்றிலாம் உங்களுக்கு நான் நிறைய பிரசங்கத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த ஜான் நியூட்டன் மனிதர்களை அடிமைகளாக சந்தையில் விற்கிற ஒரு பெரிய வியாபாரியாக இருந்தார். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் இயேசுவை அவர் அறியவில்லை. அவருடைய மனக்கண்கள் குருடாக இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம படிக்கும்போது ஒரு நாள் கடும் காற்று, ஒரு கடுமையான புயல் வீசுகிற அந்த நாளில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவரை நோக்கி வந்தது. பாருங்க, அதுவரைக்கும் இருதய கடினத்தோடு வாழ்ந்த ஜான் நியூட்டன் அந்த வானத்திலிருந்து அந்த கொடிய மழை, புயல், காற்று, காரிருள் இதிலிருந்து தன்னை நோக்கி வந்த அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலையில அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அதற்கப்புறம் அவர் ஒரு பெரிய தேவ மனிதனாக இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக வாழ்ந்து மறைந்தார். அவர் எழுதின ஒரு பாடல் நம்ம எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் எல்லா மொழிகள்லையும் இருக்கிற ஒரு பாடல் தான் அமேசிங் கிரேஸ். இந்த பாடல் தெரியாத ஆங்கிலத்தில் இருக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. தமிழில் கூட இந்த பாடல் இருக்குது. அமேசிங் கிரேஸ் ஹவு ஸ்வீட் த சவுண்ட். நம்ம சர்ச்சில் கூட 1-2 முறை பாடியிருக்கோம். இந்த பாடல் அவர் எழுதினார். இன்னைக்கு அந்த பாடல் பல லட்சம் மக்களோடு அது பேசி கொண்டிருக்கிறது. அப்போலேருந்து என்ன தெரியுது? ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் தரும் வெளிச்சமாய் இருக்கிறார் என்பது. ஒரு இருண்ட ரூமுக்குள்ள நம்ம போறோம். பயங்கர ஹால்னு வச்சுக்கோங்களேன். ஒரே கும் இருட்டா இருக்குது. அது உள்ள நம்ம பயம் இல்லாம போகணும்னா பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான வாட்ஸ் லைட்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன கேண்டில் நம்ம கையில் இருந்தாலே போதும். அந்த அறையில் இருக்கிற இருள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இந்த சின்ன கேண்டில் நம்ம கையில் இருந்தால் பயமே இல்லாமல், தயக்கமே இல்லாமல் நாம் அந்த அறைக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதுபோல இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடல் எழுதினவர் சொல்றது போல, ஆண்டவரே நீர் என் வெளிச்சமாய் இரும். கேளுங்க ஆண்டவற்ற. இருளா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இருள் போகாது. வெளிச்சத்தை கொண்டு வந்தாதான் இருளின் அதிகாரங்கள் அகன்று போகும். சும்மா ஊரெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாலாம் காரியங்கள் மாறாது. வெளிச்சத்தின் இடத்துல நீங்க வரணும். வெளிச்சத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அனுப்பும்படி கேட்கணும். சரி, முதல் காரியம் சொன்னேன். ஆண்டவர் நமக்கு யாராயிருக்கிறார் சொல்லுங்க? நம்முடைய இருளை நீக்குகிற ஜீவன் ஒளியாக, வெளிச்சமாக இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை தாங்கி நடத்துகிற நம்முடைய பெற்றோராய் இருக்கிறார். நம்முடைய தாயும் தந்தையுமாய் இருக்கிறார். பாருங்க, he is our parent. அவர்தான் நம்முடைய தாய், அவர்தான் நம்முடைய தகப்பன். இந்த பாடல் என்ன சொல்லுது? கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே. அந்த வரிகள் எவ்வளவு அர்த்தம் உள்ளது பாருங்க. சில சமயத்துல பெத்த தாய் தகப்பனை கூட அம்மா அப்பா அப்படின்னு உரிமையோடு அழைக்க முடியாத எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல, தாயின் தகப்பனை இழந்த பின்பு இந்த உலகத்துல பெரியம்மாவன் கூப்பிடலாம், பெரியப்பான்னு கூப்பிடலாம், அப்பா அம்மான்னு யாரையும் கூப்பிட முடியாது. கெட்ட குமாரன் பாருங்க, அவன் தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட்டு சொத்துக்களை பிரித்து நாசமாக போனதுக்கப்புறம் சொல்கிறான், உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் யார் அல்ல
அப்படின்னா உம்மை அப்பா என்று அழைப்பதற்கு கூட, உயிரோட தான் இருக்கிறார் அப்பா, ஆனா இவன் சொல்றான் உம்மை அப்பா என்று அழைப்பதற்கு கூட என்று என்ன இல்லை, தகுதி இல்லைங்கிறான். ஆனா இந்த பாடலின்படி நான் சொல்றேன், அவர் நம்முடைய தாயும் தந்தையுமாய் இருக்கிறார். நீங்க அங்க உங்க உள்ளத்துல நீங்க சொல்லிக்கோங்க, ஆம் ஆண்டவராகிய இயேசுவே என் தகப்பனும் என் தாயுமாய் இருக்கிறார். இந்த மாதிரி வார்த்தைகள் தாங்க நம்முடைய விசுவாசத்தை எழுப்பி கட்டுகிற வார்த்தைகள். ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனம். ஐசாயா சாப்டர் 66 verse 13. அங்க என்ன சொல்றார் தெரியுமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆண்டவரே சொல்றார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அர்த்தம் தெரியுமா? எருசலேம் என்பது சீயோன், அது மகாராஜாவின் நகரம். அதாவது ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் மகாராஜாவாய் ஆளுகை செய்கிற இடத்துல என் பிள்ளைகளாக உங்களை வைத்து உங்களை நான் தேற்றுவேன். என்ன ஒரு அற்புதமான தேவன் நம்முடைய கர்த்தர். 103வது சங்கீதம் 13வது வசனத்துல சொல்றார். Psalm 103 verse 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாருங்க என்ன அழகான வார்த்தைகளை சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். உதாரணத்துக்கு பாருங்க, ஆகார் வனாந்தரத்துல கைவிடப்பட்டவளாய் தன் மகனை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். தண்ணீர் தீர்ந்து போயிடுச்சு, மகன் தாகத்தால கதறுகிறான். மகன் சாகுவதை, தாகத்தால் சாகுவதை நாம் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி ஆகார் கொஞ்ச தூரத்துல போய் உட்கார்ந்து அழுகிறான். அந்த நேரத்துல நடந்தது என்ன? கர்த்தர் அவளோடு அங்க என்ன செய்றார்? பேசுறார். அவளுக்கு ஒரு தண்ணீர் ஊற்றை காண்பிக்கிறார். அந்த இடத்துல தான் ஆகார் சொல்லுகிறா, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன் அப்படிங்கிற வார்த்தையை ஆகார் அந்த இடத்துல சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம கூட எத்தனையோ முறை நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பாடல்லாம் பாடுறோம். ஆனா அது ஆகார் வாழ்க்கையில பாருங்க, அந்த வனாந்தரத்துல ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை கண்டார், அவளுடைய பரிதாப நிலையை கண்டார். ஒரு தகப்பனாக இருந்து அந்த இடத்துல அவளுடைய தேவைகளை சந்தித்தார். அவள் பிள்ளை பிழைத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வனாந்தர ஜீவியத்துல எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் மறக்கப்பட்டு, உதவிகளற்ற சூழ்நிலையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நான் ஆராதிக்கிற என் தேவன், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிருக்கிற கர்த்தர், என்னை காண்கிற என் தேவன், என் தகப்பனாயிருக்கிறார், என் தாயாயிருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்க, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடுன்னு ஒரு இடம் இருக்குது. அதை சுற்றி உள்ள இடத்துல டோனாவூர்னு ஒரு பெரிய ஊர். அந்த பகுதிகளுக்கு அந்த காலத்தில், இப்போவே அது இன்னும் பின்தங்கிய இடங்களாக தான் இருக்கு. எமி கார்மைகேல்ங்கிற ஒரு மிஷினரி அம்மா வந்தாங்க. அவங்க நம்ம இந்திய பெண்களை போலவே சேலெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பற்றிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அவங்க எழுதின புஸ்தகங்களே ரொம்ப பிரபலமானவை, நல்ல கவிஞர் அவங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அனாதரவான கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க, இன்னைக்கு கூட அவங்க உருவாக்குன அங்கே நிலையங்கள்லாம் அங்கே இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கிற மிஷினரிகளுடைய பிள்ளைகள்லாம் அங்கே படிக்கிறாங்க. சந்தோஷ வித்யாலயான்னு ஒன்று நடக்குது. எமி கார்மைகேல் பாருங்க, அவங்க அந்த நாட்களில் அந்த பகுதிகளில் ஏழைகளாய் இருந்த, குறிப்பாக வாழ்க்கையில் வழி தவறிய கைவிடப்பட்ட பெண்களை எல்லாம் அவங்க ஆதரிக்க ஆரம்பித்தாங்க. அவர்களுக்கு இயேசுவின் அன்பை, அனாதை பிள்ளைகளுக்கும் ஆசிரமங்கள் ஆரம்பித்தாங்க.
ஒரு தாயாய் மாறினார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்து இயேசுவின் அன்பை காண்பிக்கிற ஒரு தாயாக மாறினவங்க தான் எமி கார்மைக்கேல். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எமி கார்மைக்கேலுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கலைன்னா தயவு செய்து படிங்க. வேலூர்ல வந்து சிஎம்சியை நிறுவிய ஐடா ஸ்கடர் பற்றி நீங்க சிலர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இந்த எமி கார்மைக்கேல் பற்றி தெரியல. கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க வாழ்க்கை வரலாற்றை படிங்க. இது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது நான் எப்படி பார்க்கிறேன்னா, தேவன் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த அம்மாவையே ஒரு தாயாக அனுப்பினார். அவரே நேர்ல சரீரத்துல வரமாட்டார். இந்த கொள்ளைக்காரன் செம்புலிங்கம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் கதை கூட கிடைக்குது, புஸ்தகம் கிடைக்கு, வாங்கி படிங்க. செம்புலிங்கம், அந்த கொடிய மனிதன் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த அம்மா பயப்படாம அவனோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அவனை சுட்டு கொன்னுட்டாங்க. ஆனா அவன் இயேசு இல்லாம மறிக்கல, இயேசுவோடு அவன் போய் சேர்ந்தான். அதுக்கு காரணம் இந்த அம்மா. அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு தேவன் நமக்கு தாயாக இருக்கிறார். ஒரு குழந்தை கீழே விழுந்து காயப்படும் பொழுது ஒரு தாய் வந்து வேடிக்கை பார்த்துட்டு உனக்கு வேணும் உனக்கு வேணும்னா சொல்ல மாட்டா. ஓடி வந்து வாரி அணைத்து அந்த குழந்தையை தன்னுடைய பாசத்தால் தேற்றுகிறார். அதே மாதிரி பாவத்தாலும் ரோகத்தாலும் வேதனையாலும் நம்மளுடைய வாழ்க்கையில கீழே விழுந்து காயப்படும் நேரங்களில் ஓடி வந்து நம்மை தூக்கி அணைத்து தேற்றுகிற தாயாக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். மனித உறவுகள் நம்மை கைவிட்டாலும் கைவிடாத தகப்பனாகவும் தேற்றும் தாயாகவும் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்ற பழக வேண்டும். கடைசி காரியம், மூன்றாவது, அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? பரம வைத்தியரும் உற்ற நண்பருமாயிருக்கிறார். மூணாவது பாயிண்ட், அவர் நமக்கு யாரு? பரம வைத்தியர், உற்ற நண்பர், த கிரேட் பிசிசியன் அண்ட் அவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். ஆண்டவர் நமக்கு யாரா இருக்கிறார்னு சொல்லி அதுல நம்ம பாடல் பார்க்கிறோம். வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே அப்படின்னு அங்க பாடுறோம். இதற்குரிய வசனம் என்ன சொல்லுது? 103வது சங்கீதம் 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர். சங்கீதம் 103:3, Psalm 103:3. இதற்கு இணையான இன்னொரு வசனத்தையும் சொல்றேன். யோவான் 15வது அதிகாரம் வசனம் 14-15. John chapter 15 verse 14 and 15. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். உங்களை என் ஊழியக்காரர் என்று சொல்லாமல் சிநேகிதர் என்று சொன்னேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவரோட பார்த்து சொல்றார், யூ ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. அவர்தான் நமக்கு ஏற்ற நல்ல நண்பர். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லா வைத்தியர்கிட்டையும் தன் ஆஸ்தியை செலவழித்தும் கைவிடப்பட்டவள். ஆனா இயேசுவின் வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டு அந்த க்ஷணமே அவள் சுகம் அடைந்தாள். இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், மகளே பயப்படாதே, சமாதானத்தோட போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறார். அந்த இடத்துல பாருங்க, மகளே அப்படின்னு அழைக்கிறார். சுகம் கொடுத்தார். இப்ப மகளே அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய நிலைமையில அவளுடைய ஆத்துமாவை ரட்சிக்கிறார்னு அர்த்தம். நம்ம ஐடா ஸ்கடருடைய அப்பா பேர் வந்து ஜான் ஸ்கடர். இந்திய வரலாற்றுல இந்தியாவுக்கு வெளிநாட்டில இருந்து வந்த முதல் மருத்துவ மிஷனரி அவர் தான். மெடிக்கல் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்த முதல் மருத்துவ மிஷனரி
ஜான் ஸ்கடர். அவருடைய மகாதான் ஐடா ஸ்கடர். இப்ப பாருங்க, அவர் இயேசுவை தன்னுடைய வைத்தியராக அறிந்து கொண்டதுனால தான் தன்னுடைய மருத்துவ படிப்பை இந்தியாவில் மிஷனரி பணிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊழியம் செய்து, பெரும்பாலும் இந்த ஆம்பூர் அந்த பகுதியிலேருந்து வாணியம்பாடி அப்படியே போயிட்டு ராணிப்பேட்டை அப்படியே எல்லாம் அந்த ஒரு வட்டாரம் இருக்கு பார்த்தீங்களா, புளிய மரத்து அடியிலெல்லாம் போட்டு ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து மருத்துவம் பார்த்தார். அவங்க மகாதான் அதுக்கப்புறம் அதனால தொடப்பட்டு அவங்க சிஎம்சி வேலூர், இப்போ அதை விட பெருசா அதை எங்க ராணிப்பேட்டையில இன்னும் பெருசா கட்டியிருக்கிறாங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற நாளை கூட போய் பார்க்கணும்னா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அவங்கெல்லாம் அந்த இடத்துல ஏன் அப்படி தங்களை தியாகம் செய்து வந்தாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பரம வைத்தியர், நம்முடைய நல்ல நண்பர் என்கிற நற்செய்தியை அறிவிப்பதற்காக அவங்கெல்லாம் அப்படி தியாகம் செய்து வந்தாங்க. பாருங்க, நான் முடிக்க போறேன். ஒரு நோயாளிக்கு ஒரு திறமையான மருத்துவர் தேவை. அதே சமயம் ஒரு மன உளைச்சல்ல இருப்பவருக்கு ஒரு நண்பர் தேவை. ஏன்னா அவருடைய மன பாரத்தெல்லாம் இறக்கி வைத்து மனம் திறந்து பேசுவதற்கு ஒரு நல்ல நண்பர் தேவை. இயேசு நம்முடைய சரீரத்திற்கு சுகம் கொடுக்கிற பரம வைத்தியர் மாத்திரம் இல்ல, நம்முடைய உள்ளத்தின் வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற நம்முடைய நல்ல நண்பராயிருக்கிறார். He is our closest friend. ராத்திரி வேளையில் அதை உணருங்க. சில சமயத்தில் நம்ம சொல்ல விரும்புறத கேட்கறதுக்கெல்லாம் மக்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இருந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு மனசு கூட இல்லை. ஆனால் இந்த ராத்திரி வேளையில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், மனம் திறந்து அவரிடத்துல உங்க வேதனைகளை கொட்டுங்க. அவர் உங்களை புரிந்து கொள்வார். ஓகே, வியாதிகளும் சோதனைகளும் நம்மை நெருக்கும் போது நாம் தனிமையில இல்லை, நம்மை புரிந்து கொள்ளுகிற ஒரு நண்பராகவும் நம்மை குணமாக்குகிற ஒரு வைத்தியராகவும் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு தேவை. இந்த பாடலின் வரிகளை நினைவுபடுத்தி முடிக்கிறேன். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று பாடினது போல 3 காரியம் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறார், நம்முடைய பெற்றோராய் இருக்கிறார், நம்முடைய வைத்தியரும் நண்பருமாக இருக்கிறார் என்கிற அறிவோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இன்றைக்கு மாத்திரம் அல்ல, நாம் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் இதை மனதில் கொண்டு நாம் ஜெபித்தோமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.